வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இந்த நம்முடைய இந்த பசுமை புரட்சிகளை சில விவசாயிகள் கேள்வி கேட்கலாம். அதாவது என்னென்னா, நாங்கள் யூரியா போடுறோம், எங்களுக்கு விளைச்சல் இவ்வளோ வருது, அதே விளைச்சல் இந்த குரு பஞ்சகவ்யம் போட்டால் வருமா? அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். நான் குழுவில் சொன்ன மாதிரி, சூரியனுடைய வெப்பம் வேறு, சூரியனுடைய வெளிச்சம் வேறு, மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சம் வேறு. அதுவும் இதுவும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. சிங்கத்தையும் யானையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதோடைய தன்மை வேறு, இதோட தன்மை வேறு. சரியா? ஆக இப்போ யூரியா போடுறதுனால என்ன ஆகும்னு சொன்னால், நம்மாழ்வார் சொன்ன மாதிரி முதல்ல மண் மலடாகும். அதாவது யூரியா போட 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 அந்த மண் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாயில் ஒரு ஆல்கலின் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதாவது ஒரு காரத்தன்மை மிக்க மண்ணாக மாறிவிடும். இப்போ ஒரு விவசாய நிலம் காரத்தன்மை ஆயிடுச்சு, ரொம்ப ஹைலி ஆல்கலைனாக இருக்குன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது மண் மலடான மாதிரி அர்த்தம். அதாவது ஃபர்தராக அந்த மண்ணில் நீங்கள் யூரியா போட்டாலும், இல்லை எந்த வகையான ஊட்டச்சத்துக்கள், அதாவது அயான்ஸா, மெக்னீஷியம் அயான், கால்சியம் அயான், சோடியம் அயான்ஸா இது மாதிரி கொடுத்தாலும் அந்த மண்ணில் அந்த சத்துக்கள் இருக்கும். ஆனால் அந்த சத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் செடிகளுக்கு, இலைகளுக்கு, வேர்களுக்கு வராது. சத்து அப்படியே தான் இருக்கும். அந்த மண்ணில் மெக்னீஷியம் அயன் இருக்கும், கால்சியம் அயன் இருக்கும், சோடியம் அயன் இருக்கும், பொட்டாசியம் அயன் இருக்கும், பாஸ்பரஸ் அயன் இருக்கும். ஆனால் அவை யாவும் செடி கொடி பயிர்களால் கிரகிக்க முடியாது. இப்போ புரியுதுங்களா? ஏன் யூரியா போட்டால் அதே மாதிரி ஒரு வாட்டி யூரியா போட்டுச்சுன்னா வாழ்நாள் முழுக்க அதை சார்ந்தே தான் இருக்கணும். ஆக நீ ஒவ்வொரு வாட்டியும் போட 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 மண்ணினுடைய காரத்தன்மை அதிகமாகும். மண்ணுடைய காரத்தன்மை அதிகமாக ஆக ஆக செடிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை மண்ணிலேருந்து கிரகிக்க முடியாது. அப்போ அதனால் கிரகிக்க முடியாத போது என்ன ஆகும்னா, ஸ்டண்ட் குரோத்தாக இருக்கும். அதாவது சரியான வளர்ச்சி இல்லாமல், வளர்ச்சி ரொம்ப குட்டையாகவும், சரியாக ஈல்டு இல்லாமல், சரியாக காய் காய்க்கிறதோ இல்லை காய்கள் கனி ஆகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சரியான வளர்ச்சி இல்லாத ஒரு செடியாக இருக்கும். ஆரம்பத்தில் யூரியா போட்டால் ஓரளவு நல்லா தளன்னு வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருந்தாலும், நாள் கணக்காக அல்லது வருட கணக்காக இதே நம்ம செய்யும்போது என்ன ஆகுன்னா, அது என்ன ஆகுது, பயிர்களிலும் செடிகளிலையும் நம்ம நஞ்சை மறைமுகமாக போடுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சாயில் ரொம்ப ஆல்கலைன் ஆகி சத்துக்கள் கிரகிக்க முடியாமல் ஆகிடுது செடி கொடிகளுக்கு. இது முதல் விஷயம். ஆனால் இயற்கையான பஞ்சகவ்யம் அல்லது குரு பஞ்சகவ்யம் மூலியமாக இது மாதிரிலாம் ஆகிறதில்லை. ரெண்டாவது, நீ யூரியா அதிகமாக போட 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 மண்புழு அங்கே உருவாகாது. மண்புழு தான் என்ன சொல்கிறாங்க, விவசாயியுடைய நண்பன்னு சொல்கிறாங்க. அதுதான் உள்ளே போயிட்டு அந்த நிலத்தை, எப்படி ஒரு விவசாயி நிலத்தை உழுற மாதிரி மண்புழு அப்படியே அது உள்ளுக்குள்ளேயே அந்த நிலத்தை உழுதுகிட்டே இருக்கான். இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் நைட்ரஜன் ஈஸியாக அந்த மண்ணுக்குள்ளே, சாயில்குள்ளே பெனிட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இதே நீங்கள் யூரியா தெளிச்சிங்கன்னா அந்த நிலத்தில் மண்புழு இருக்காது. அந்த மண்புழுனுடைய கழிவு, அதனுடைய கழிவு அந்தளவு ரொம்ப நுண்ணிய அளவு செம்பு சத்து உள்ளது. இந்த செம்பு சத்து என்பது பயிர் வளர்ச்சிக்கும் மற்றும் பல வகையான வளர்ச்சிகளுக்கு இது பயன்படுது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம் என்னென்னா, இப்போ மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு, சரிங்களா? மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. இந்த சாயில் ஆல்கலைனாக இருந்தால் நிலத்தால், அந்த சாயிலால் அந்த நீரை உறிஞ்ச முடியாது. அதாவது எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த நிலத்துக்கு அந்த தண்ணீரை உறிஞ்சி அது கீழே, அதாவது தனக்குள்ளே அந்த பூமி கீழே வைக்கக்கூடிய ஆற்றல் நிலத்துக்கு உண்டு, எவ்வளோ மழை பெஞ்சாலும். சரிங்களா? அதுக்கு தேவையான நீரை உறிஞ்சி அது கீழே அடியில் அப்படியே வச்சுக்கும், நிலத்தடி நீரை வச்சுக்கும் அந்த நிலத்துக்கு கீழே. ஆனால் சாயில் ரொம்ப ஆல்கலைன் ஆகிறதுனால வாட்டர் ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி ரொம்ப அந்த சாயிலால் ஃபில்டர் பண்ண முடியாது. அதாவது அந்த தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஆற்றல் அந்த நிலத்துக்கு இல்லாமல் போயிடும்.
அப்போ என்ன ஆகும்னா, நிறைய மழை பெஞ்சாலும் அந்த தண்ணீர் வந்து மேலோட்டமாக அந்த நிலத்துக்கு மேலே நிற்குமே தவிர, அது அப்படியே அந்த நீர் வந்து உள்ளே ஊடுருவி நிலத்துக்கு கீழே போய் தேங்காது. ஆக ஏன் வந்து தண்ணீர் வந்து அந்த நிலத்துக்குள்ளே அந்த சாயில்குள்ளே போய் அது தேங்கணும்னா, ஆர்கானிக் ரொம்ப ஃபர்டிலாக அதுக்கு வந்து தேவையான தண்ணீரை வாங்கி வச்சுக்கும். கடும் கோடை காலத்துலேயும் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருந்தால் கூட ஏற்கனவே நிலத்தடியில் இருக்கக்கூடிய நீரை வந்து செடி கொடிகள் பயிர்கள் தங்களுக்கு தேவையான நீர் வந்து நிலத்துலேருந்து எடுத்துரும். ஆனால் இதே சாயில் வந்து ரொம்ப ஆல்கலைன் ஆகிடுச்சுன்னா அந்த நீர் வந்து மேலே ஒரு ரன்னிங் வாட்டராக தான் இருக்கும். அதாவது அந்த நீர் வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும். இல்லை நிலத்துலேயே அந்த மாதிரி மேலே அந்த சாயில் மேலேயே அந்த நீர் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா, நீர் தேங்க 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 பயிர் விளைச்சி செடி இது எதுவுமே அந்த நீர் இதில் வந்து இருக்க முடியாது. தண்ணி தேவை தான், அதுக்குன்னு தண்ணியிலேயே இருந்தால் என்ன ஆகிடும், போயிடும், வீணாக போயிடும். அதுதான். ஆக இது எல்லாமே வந்து இந்த யூரியா போடுறதுனால சாயில் ஆல்கலைன் ஆகி அதனால் மண்புழு உருவாகாமல் இருந்து சாயிலில் சத்துக்கள் இருந்தாலும் அயான்ஸாக இருந்தாலும் அது வந்து செடி கொடிகள் பயிர்களை கிரகிக்க முடியாமல் போய் அதனால் ஸ்டண்டு குரோத் ஏற்பட்டு அதனால் ஈல்டு குறைஞ்சி அது மட்டும் மழை அதிகமாக பெய்யும் போது அந்த மழை நீரை உறிஞ்ச முடியாமல் ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இல்லாமல் அந்த தண்ணீர் மேலேயே தேங்கி அதனால் பயிர் கெட்டு போய் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. அதனால் குழு நண்பர்கள் யாராவது கேட்டாங்கன்னா, யூரியா போடக்கூடிய விளைச்சல் இதில் வருமா, இல்லை குரு பஞ்சகவ்யத்தை போட்டால் அந்தளவுக்கு இணையாக இருக்குமானா, யூரியாவை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூரியாவால் இந்தந்த பிரச்சனைகள்லாம் உண்டு. இதெல்லாம் வந்து நடக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிலத்தை வந்து மலடாக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். மறைமுகமாக விஷத்தை வந்து நம்முடைய இளைய தலைமுறைக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கொடுத்துட்ருக்கோன்னு நீங்கள் விளக்கம் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஓ இவ்வளோ விஷயம் நடக்குதான்னு. ஏன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த நிலம் வந்து அந்த நீரை உறிஞ்சி கீழே சேமித்து வைக்கணும், கடும் வறட்சியிலேயே அந்த நீரை வந்து பயன்படுத்துறதுக்கு. அப்படி இல்லாத போது அந்த தண்ணீர் மேலேயே தேங்கி அது உள்ளே போகாமல் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் வந்து அந்த நீரே வந்து அந்த பயிர்களை வந்து அழிச்சிரும். செடி கொடிகளை நீர் தேங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும் அந்த நிலத்தில். அதனால் இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம குரு பஞ்சகவ்யத்தை பற்றி ப்ரமோட் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு சொல்கிறதுனால இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் இந்த மாதிரியான பதில் சொல்லி தான் நம்ம அவங்கள டேக்கிள் பண்ணணும். நன்றி. வணக்கம். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இப்போ நம்மளுடைய குரு பஞ்சகவ்யம் செடிகளுக்கு கொடிகளுக்கு பயிர்களுக்கு கொடுக்கறனால இயற்கையாக அதுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் கிடைச்சிரும். நம்ம குரு பஞ்சகவ்யத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இப்போ ஒரு விவசாய நிலம் இருக்குது, ஒரு 6 மாதம் அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம அதை ஸ்ப்ரே பண்ணுறோமோ அல்லது ஏதோ ஒரு ரூபத்தில் குரு பஞ்சகவ்யத்தை நம்ம பயிர்களுக்கு செடிகளுக்கு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் நம்ம கண்டினியூஸாக ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ அல்லது 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ அந்த பயிருக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு நம்ம கண்டினியூஸாக கொடுக்குறோன்னா அந்த 6 மாதத்துலேயே அந்த மண் வந்து நல்ல ஒரு வளம் மிக்க ஒரு ஃபர்டைல் லேண்டாக மாறிடும். ஆக மண்புழுவுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சிடும், ஃபர்டைல் லேண்டாக மாறிடும். அந்த மண்ணுக்கு தேவையான சத்துக்கள் அத்தனையும் அந்த மண்ணில் இருக்கும். அதை எளிதில் கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் செடி கொடிகளுக்கு பயிர்களுக்கு வந்துடும். ஆக ஒரு 6 மாதத்துக்குள்ளே மண்ணை வந்து நல்லா வளமாக்கிட்டேன்னா அதன் பிறகு குரு பஞ்சகவ்யம் தேவைப்படும் ஒரு விவசாயிக்கு தேவைப்படாது. ஆனால் இப்போ இதே இது நான் யூரியா போடுறேன்னா அந்த யூரியா என்னங்க பண்ணணும், வாழ்நாள் முழுக்க போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பயிர் வைப்பாங்க, ஒவ்வொரு வாட்டியும் யூரியா போடுவாங்க, குறிப்பிட்ட இவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி யூரியா போடுவாங்க, திரும்பவும் இது மாதிரி போடுவாங்க, திரும்பவும் முடிஞ்ச பிறகு அடுத்த சீசன் வரும்போது திரும்பவும் பயிர் போடுவாங்க, திரும்பவும் யூரியா போடுவாங்க. அதை போட்டுகிட்டே தானே இருக்கணும். எந்த ஒரு விவசாயம் ஐயா நான் ஒரு வாட்டி யூரியா போட்டுட்டேன் இல்லை 2-3 வாட்டி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இனி 50 வருஷம் இனி வாழ்நாள் முழுக்க யூரியா எதுவுமே தேவைப்படாதுன்னு அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அதை சார்ந்தே இருக்கணும். அதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்டுன்னு நான் மேலே இருக்கக்கூடிய ஆடியோ நான் சொல்லிட்டேன். ஆனால் குரு பஞ்சகவ்யம் அப்படி இல்லை. ஒரு 6 மாதத்தில் மண்ணை வந்து நல்ல வளமாக்கிட்டேன்னா அதன் பிறகு அதுக்கு எந்த சத்தும் தேவைன்னு ஏற்கனவே எல்லா சத்தும் வாங்கி அந்த மண் வந்து நல்ல ஒரு ஆற்றல் பெற்ற மண்ணாக இருக்கும்போது அந்த மண்ணில் நீ எது போட்டாலும் அதுக்கப்புறம் நீ குரு பஞ்சகவ்யம் போட்டாலும் சரி போடாட்டியும் சரி அதில் எது போட்டாலும் நல்ல சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். தண்ணி மட்டும் இருந்தால் போதும், அந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டோம். ஆக இங்கே ஒரு ஒரு விவசாயிக்கு குரு பஞ்சகவ்யம் என்பது வாழ்நாள் முழுக்க தெளிக்கணும், வாழ்நாள் முழுக்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் இந்த குரு பஞ்சகவ்யத்தை பயன்படுத்தினால், அதன் பிறகு என்னுடைய கணிப்பு என்னன்னா, அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு எந்த வகையான உரமும் எதுவும் தேவைப்படாது. ஏன்னா மண்ணே உரமாயிடுச்சே. அதுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் அந்த மண்ணில் இருக்கும்போது, அந்த மண்ணில் நீ எதை போட்டாலும் நல்ல அபரிதமான வளர்ச்சி இருக்கும். வெறும் தண்ணீர் மட்டும் இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுதான் நம்ம குரு பஞ்சகவ்யத்தினுடைய ஒரு முக்கிய சிறப்புன்னு கூட சொல்லலாம். நன்றி.